நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் புது டைரக்டர்ஸுக்கு வாய்ப்பு தராங்க பண்றாங்க. பட் இருந்தாலும் ரிலீஸ்ல வரும்போது என்னடான்னா இடிக்குதாங்க. படம் ரிலீஸ் பண்றதே தெரியாம இருக்கு. ரிலீஸ் பண்ணாலும் எங்க ஓடுதுன்னு தெரியல. ஒரு 100 ரூபாய் தான் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு 6 மாசம் ஆக்குறீங்க. மானியம், விருதுகள் எல்லாமே இப்படி பல விஷயங்கள் வந்து கலைஞர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரே தவிர, நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து சினிமாவுக்கும் தனியாக எதுவுமே செய்யலை. இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்குள்ள புத்தி என்னன்னா, இன்னொருத்தர் பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. நான் போயிட்டு பிறகு வேணுமுன்னா சொல்லுவாங்க, ஏஆர்எஃப் இருக்கும்போது அது பண்ணாரு, இது கிழிச்சாரு, அது கிழிச்சாரு. இப்போ ஒரு படம் வந்து எப்படி செலக்ட் பண்ணப்படுது, இந்த கேரக்டருக்கு அவார்டு கொடுக்கறது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க சார்? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அது செலக்ட் பண்ணுறது அது வந்து பல விதம். ஏன்னா அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. அங்கே அதில் பல கான்ட்ரவர்சி நடந்தது. இது வரலும் எனக்கு தெரிஞ்சு விருதுகள் கிடைக்கிறதே கஷ்டன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து ஆல்ரெடி ஹரிஹரன் சார் ஏற்கனவே போயிருக்காரு அங்கெல்லாம். அவர் என்ன சொன்னார், நமக்கு கேர் நமக்கெல்லாம் வந்து வருமா தெரியல, அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம உண்மையான விருதுகள் கிடையாது. விருதுக்காக படம் எடுக்கிறதுன்றது வேஸ்ட்டு. எடுக்கிற படத்துக்கு விருது வரணுமே தவிர, விருதுக்காக நான் படம் எடுக்கிறேன்னு நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. மனோர் அம்மாவுக்கு பத்மபூஷன் அந்த விருது வந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்கல. இப்போ ஓகே, ஏன் கொடுக்காங்கம்மா? இந்த யார் லாபி சொல்லணும், சொல்லலைன்னா கிடைக்காது. நாகேஷ் சாருக்கே இது வரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நீங்க ரஜினி கமல் படங்களை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல? அப்ப அதுக்கு மேல வேற யாரும் கிடையாது. இல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் வச்சு வாங்கின படம் வந்து தில்லுமுல்லும் ராமலட்சுமி. இப்போ அடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஃபியூச்சரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்போ பெரிய ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி. அப்படி உங்களோட ஃபேவரட் யாரு? அடுத்து வர்றது என்ன, ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. எங்க இருந்து வர போறாங்கன்னு தெரியுது. விஜய் வேணான்றாரு. அதான் சார், அஜித்துக்கு ஆளே வரமாட்டேன். பாகுபலியுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. பாகுபலி தான், அதுவும் இது இப்படியே வந்த படம் தான். மெர்சலும் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல இருக்கு. ஆமா சார், கேஜிஎஃப் அது ஏன்னா யாருக்குமே தெரியாத வந்து ஒரு ஹிட் அடிச்ச ஒரு படம். ட்ரைலர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண படம். சூப்பர். இப்போ இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கான வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் புது டைரக்டர்ஸுக்கு வாய்ப்பு தராங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? வேறு வழி இல்லாமல் தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ரிலீஸில் வரும்போது என்னடான்னா இடிக்குதாங்க. ரிலீஸில் வரும்போது என்னடான்னா இந்த சிஸ்டமேட்டிக்கே இல்லாமல் கண்ட ஷோ போடுறது, கண்ட ஷோவில் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். முறையான படம் ஓடலைன்னா தூக்கி போடுறது தப்பு கிடையாது. படம் ரிலீஸ் பண்ணுறதே தெரியாமல் இருக்குது. ரிலீஸ் பண்ணாலும் எங்கே ஓடுதுன்னு தெரியல, எதுக்கு ஓடுது. சரி, அதுவும் ஓடலை. எனக்கு வெறும் ஒரு 100 ரூபா தான் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய் கொடுக்குறதுக்கு 6 மாதம் ஆக்குறீங்க. அந்த ப்ரொடியூசர்ன்றவன் லாஸ் ஆனாலும் திரும்ப அந்த பணம் வந்துடுச்சுன்னு சொல்லி இன்னொரு இடத்துல ஃபைனான்ஸ் வாங்கி படம் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். அதையும் எதிர்பார்க்க முடியல. சரி, கடன் வாங்கியிருக்கிற இடத்துல வந்து, ஐயா உனக்கு நான் தேட்டரில் வர கலெக்ஷனை நான் வந்து உனக்கு அப்படியே கொடுத்துட்றேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாலும் அவன் எதை நம்பி வாங்குவான்? ஏயா உனக்கு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும், அப்புறம் எனக்கு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே குட்டிச்சவராக போயிருக்குன்னு சொன்னால் இந்த பீரியடில் தான் ஆயிருக்கு சினிமாவே. சார், இந்த பீரியட் இப்படி இருக்குது. பட் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு உங்களோட பீரியடில் பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய தமிழ் சினிமா லேண்ட்மார்க்குக்கு ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷன் உங்களோட பங்கு இருந்திருக்கு. ஸோ அதில் ஒவ்வொரு படமாக சொல்கிறேன், அதோட கான்ட்ரிபியூஷன், அதோட ஸ்பெஷல் என்ன நீங்கள் சொல்லுங்கள் சார். படத்தில் கான்ட்ரிபியூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கு இல்லையா. நான் வந்தது வந்து ஆக்சுவலாக 78 என்னமோ தான் வந்தேன் நான். பட் வந்து நான் என்னன்னா, கலைஞர் வந்து 2வது வாட்டி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் ஆனார் இல்லையா. அப்போ அந்த பீரியட்லேயே அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் அந்த இன்டர்ம் பீரியடில் கவர்னராக அலெக்சாண்டர் இருந்தார். ஓகே, அந்த பீரியட்லேயே நான் தமிழ் திரைப்பட வர்த்தக சபைன்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரிக்காக நலனுக்காக ஒரு பெரிய அமைப்பே ஒன்று உருவாக்கி எல்லாத்துக்கும் பல போராட்டங்கள், அதாவது 1-2 இல்லை, சீரநரங்கத்துலேருந்து மாநாடு, சீரனத்தில் ஊர்வலம் நடந்தே போனோம். ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாமே என்னுடைய பர்சனல் செலவுலேயே நான் செலவு பண்ணி பெரிய அளவுக்கு அது கிராண்டாக நடத்தி கலைஞர் வந்து ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்தால் நல்ல இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணுவார்ன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணோம். அதே மாதிரி அவர் இங்கேருந்து சீரநரங்கம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஏவிஎம் ராஜேஸ்வரிலேருந்து என்ன சீரநரங்கம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க,
இங்கேருந்து கோட்டையை காமிச்சு சொல்கிறாரு, நாங்கள் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் கேட்குற டிமாண்டெல்லாம் நான் வந்து செய்து கொடுக்குறேன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து 3வது மாதமே வந்து பண்ணார். அதில் என்னென்ன பண்ணாருன்னா, அப்போ 56% வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். அந்த பீரியடில் 56% என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் மட்டும் இருந்தது. ஓகே. அதை வந்து 40 ஆக்குனார். அப்புறம் இந்த சப்சிடி, இந்த மானியன்றாங்கல்ல, மானியம், விருதுகள் எல்லாமே இப்படி பல விஷயங்கள் வந்து கலைஞர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரே தவிர, நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து சினிமாவுக்கு வந்து தனியாக எதுவுமே இண்டஸ்ட்ரிக்காக செய்யலை. கலைஞர் தான் ஃபஸ்ட்டு அது பண்ணது. அதுக்கு அந்த அந்த அமைப்புக்கு தலைவராக இருந்தது நான் ஆரம்பித்து. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அமைப்பு வந்து இதெல்லாம் ஆகி அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த அமைப்பு வேண்டான்னு கழிச்சிட்டேன். ஏன்னா அது சில பேர் மிஸ்யூஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஓகே. என் கூட இருந்துக்கிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலை டேக் ஓவர் பண்ணி, தயாரிப்பாளர் சங்கம் இப்போ இருக்கு இல்லையா, அது கடப்பில் கிடந்தது. பிரசிடெண்ட்டா? ஆமாம், அதில் பிரசிடெண்ட்டாக இல்லை, அது டேக் ஓவர் பண்ணி அதை டெவலப் பண்ணி யாருமே கண்டுக்காமல் இருந்தாங்க. அது இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி பதவிக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அதில் பல விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். தலைவராக இருந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லி அப்படி அந்த 56% இருந்தது, இன்றைக்கி டேக்ஸே இல்லாமல் போயிடுச்சு. டேக்ஸே கிடையாது, 8% டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ. ஓகே. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. அதாவது இண்டஸ்ட்ரியில் இருந்து நம்ம ஜெயிச்சு, நான் அவனுக்கு ஒரு 10 ரூபா தரேன், அவனுக்கு 1000 ரூபா தரேன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்கு நீ என்ன பண்ணேன்னு சொன்னால் இதுதான் பண்ணேன். நான் பதவியில் இருந்தேன்றது பெருமையாக நான் சொல்லிக்கிட்டா அது சரி கிடையாது. அந்த பதவியில் இருக்கும்போது நான் இந்த இண்டஸ்ட்ரிக்காக என்ன பண்ணேன்னா எனக்கு ரெக்கார்டே இருக்குது, என்ன பண்ணி. ஏன்னா நானே ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன், அது கூட நான் ஓப்பனாக சொல்கிறேன். ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பெட்டுன்னுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்குள்ள புத்தி என்னன்னா, இன்னொருத்தர் பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. நான் போயிட்டு பிறகு வேணுமென்னா சொல்லுவாங்க, கேஆர்எஃப் இருக்கும்போது அது பண்ணார், இது கிழிச்சாரு, அது கிழிச்சாருன்னு சொல்லி. இருக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தேசிய விருது கமிட்டியெல்லாம் இருந்திருக்கீங்க ஜூரி மெம்பராக. ஸோ இப்போ ஒரு படம் வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணப்படுது, இல்லை இந்த கேரக்டருக்கு அவார்டு கொடுக்குறது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க சார்? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அது செலக்ட் பண்ணுறது அது வந்து பல விதம். ஏன்னா அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஓகே. அங்கே அதில் பல கான்ட்ரவர்சி நடந்தது. இது வரலும் எனக்கு தெரிஞ்சு தேசிய விருதுகள் நடக்கிறதுல வந்து ஒரு அந்தந்த ஸ்டேட்லேருந்து போடுவாங்க. அங்கே 16 பேர் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. நான் இங்கேருந்து போனது வந்து, நான் தென்னிந்தியாவுக்கு வந்து போனது நான் தமிழ்நாட்டில். கேரளாவிலேருந்து வந்தது ஹரிஹரன் சாரை சொல்லி சீனியர் மோஸ்ட் டைரக்டர். கர்நாடகாவில் லட்சுமணன் சொல்லி ப்ரொடியூசரு, அவரும் ஃபிலிம் சேம்பர்லெல்லாம் அவங்க சேம்பர்லெல்லாம் ஆக்டிவிட்டியாக வந்து நாங்கள் 3 பேர் தான் போனோம். அங்கே ஒரு படம் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, சில படத்தை பார்த்து 2 நிறுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை பண்ணி நம்ம படங்கள், தமிழ் படங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்ததுன்னா சேரன் படத்தையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ ஓகே. அதுக்கெல்லாம் சண்டை போட்டு திரும்ப போட வச்சு படத்தை எல்லோரும் ஃபுல்லாக பார்க்க வச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இருப்பாங்க, நமக்கு இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட் ஆல் இண்டியா லெவலில் இருந்து எல்லோரும் வருவாங்க. அதனால் அங்கே ஃபைனலாக அவங்களுக்கு வரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, நமக்கு விருதுகள் கிடைக்கிறது கஷ்டன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போது. அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து ஆல்ரெடி ஹரிஹரன் சார் ஏற்கனவே போயிருக்காரு அங்கெல்லாம். அவர் என்ன சொன்னார், நமக்கெல்லாம் வந்து வருமா தெரியல, என்ன ஊருக்கு போனால் அங்கே பிரச்சனை ஆகிடும், கேட்பாங்க கேள்வி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. என்ன ஏதுன்னு சொன்னால், சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னான்றது அவங்களோட ஸ்டடி பண்ணுவோம். நம்ம மைனாரிட்டி 3 பேர் தான் இருக்கோம், அவங்க 13 பேர் அவங்க இருக்காங்க. இந்த மைனாரிட்டியை நம்ம மெஜாரிட்டியை கொண்டு வருவோம், அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம என்ன அவங்க ஐடியா என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி. அப்போது அந்த ஹீரோயின் வந்து அவங்க அனில் கபூரையும் நவீனா டேண்டன் வந்து ஹீரோயின். அப்போது இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி அப்போ கொடுத்தது அவார்டு. ஸோ அவங்க அதில் வந்து பர்டிகுலராக இருக்காங்க, அந்த இது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம அதுக்கு போட்டி போட வேண்டாம். போட்டி போட்டால் கூட நமக்கு ஆக்சுவலாக நம்ம இருக்கிற ஸ்டஃப்பில் வந்து வராது. அதை விட்டு கொடுத்துட்டு அப்படி தான் கடைசி நேரத்தில் இருந்து நீ இதை எடுத்துக்கோ நான் அதை எடுத்துக்கிறேன்னு அப்படி 26 அவார்டு நம்ம சவுத் இந்தியாவுக்கு கிடைச்சிது. அப்போது சூப்பர் சார். அப்போ தான் நான் நினச்சேன், இது வந்து சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கலான்றது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நம்ம ஆளுங்க வந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தமிழ் படங்களுக்கே நம்ம தமிழ் ஆளுங்க இது அவங்க பிடிக்காத ஆளுன்னு சொல்லி அப்போ அதுக்கு தரம் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணுறது அங்கே. அப்போ தான் நான் போயிட்டு வரும்போது, இப்போ சொல்கிறேன் நான் அந்த விஷயத்தை, மனோரமாவுக்கு அப்போ அந்த என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவர் நான் கேட்டேன்,
என்னப்பா மனோரமாவுக்கு பத்மபூஷன் ஆமா சார். அந்த அந்த விருது வந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்கல இப்போ. ஓகே. அது வந்து அப்போ பார்க்கும்போது எவ்வளோ டேலண்ட், 1000 படம் மேலே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சிவாஜி சாருக்கு அப்புறம் பொம்பளை சிவாஜின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஏன் கொடுக்காங்கம்மா நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க வந்து யார் இது வந்து யார் லாபி இங்கே சொல்லணும், சொல்லலைன்னா கிடைக்காது. நாகேஷ் சாருக்கே இது வரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் அந்த அம்மாவை ரெக்கமெண்ட் பண்ணி நானே ஃபிலிம் சேம்பர் தலைவர்ன்றதுனால வந்து அவங்க பயோடேட் எல்லாம் எடுத்து இங்கேருந்து லெட்டர் அனுப்பிச்சு எழுதி இது பண்ணதுனால அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கே அவங்களுக்கு பாராட்டு விழா பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன் சொல்கிறேன்னா தகுதி அவங்களுக்கு இருந்தால் கூட சில பேர் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஓகே. அதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்து அது கொஞ்சம் இது மோட்டிவேஷன் பண்ணால் தான் அது வந்து நடக்கும். அது மாதிரி நிறைய தப்புகளும் நடக்குது அங்கே. நான் இதை ஏன் கேட்டேன் அப்படின்னா, நேஷனல் அவார்டு இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஷாருக் கானுக்கு இந்த பெஸ்ட் ஹீரோ கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இதை விட சூப்பர் படங்களாக அவர் பண்ணியிருக்காரு, அதுக்கு இல்லாமல் இதுக்கு ஏன் அப்படிங்கிற. அல்ல, அதான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அன்றைக்கி சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே தவிர உண்மையான விருதுகள் கிடையாது. விருதுக்காக படம் எடுக்கிறதுன்றது வேஸ்ட்டு. ஓகே. எடுக்கிற படத்துக்கு விருது வரணுமே தவிர விருதுக்காக நான் படம் எடுக்கிறேன்னு நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி நீங்கள் ஆஸ்கார் அவார்டுக்கு போகிற படங்கள் செலக்ட் பண்ணுறது. ஆமாம், அங்கே ஏன்னா எங்கள் ஃபிலிம் சேம்பரில் ஒரு கமிட்டி இருக்கும். அதில் வந்து அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆஸ்கார் அவார்டு அந்த லிஸ்ட்டில் வந்தாலே வந்துடுச்சுன்னு பேசுகிறாங்க இங்கே. அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். ஓகே. அதுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது, சில கோட் ஆஃப் டிசிப்ளினு, கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் இருக்குது. அது யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பார்க்கணும், நிறைய செலவு பண்ணணும். ஒரு படத்தை அனுப்பணும்னு சொன்னால் சாதாரண இங்கே கமிட்டியில் செலக்ட் பண்ணிட்டா போயிடாது. ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னா காசு இருந்தால் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் இருக்குமே சார். காசு செலவு பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஆஸ்கார் அவார்டில் 4000 சில்லற மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம படத்தை காமிக்கணும். ஓகே. அவங்க அதுக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் அது ப்ரொமோட் பண்ணணும். அது இப்போது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறப்போ 1994 வந்து ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்திருக்கே சார். 2015 ஐ படத்துக்கு திரும்ப ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் இடையில பரட்டைங்கிற அழகு சுந்தரம் ஒரு படம் 2007 வந்திருக்கு. இந்த கேப் ஏன் சார்? கேப் இந்த அமைப்புகளில் இருந்தேன்ல, அதாவது செங்கல்பட்டு விநியோகஸ்த சங்கம்னு ஒன்று இருந்தது, அதுக்கு தலைவராக இருந்தேன் 85. அது விட்டு அப்புறம் சேம்பரில் கமிட்டி மெம்பரு, சேம்பர் பிரசிடெண்ட்டு, ப்ரொடியூசர் கவுன்சிலு, அப்புறம் பெப்சியில் வந்து டைரக்டர் அசோசியேஷனில் பாலச்சந்தர் சார் தலைவர், நான் செக்ரட்டரி. ஸோ எல்லாம் அந்த மாதிரி பொது வாழ்க்கை விஷயங்களில் நிறைய இண்டஸ்ட்ரிக்காக நிறைய பாடுபட்டுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும். ஓகே. அப்புறம் டைரெக்ஷன்ன்றது அதுக்கப்புறம் ஈரமான ரோஜாவுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதில் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சூப்பராக படங்கள் ஈரமான ரோஜாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாயா பஜார் வரைக்கும் கொடுத்துருங்க. அது பட் நிறைய ரீமேக் படங்கள் பண்ணியிருக்கீங்களே சார்? ஆமாம், ஏன்னா அந்தந்த சூழ்நிலை ப்ரொடியூசர், ஏன்னா இப்போ நான் எப்போவுமே ப்ரொடியூசருடைய மைண்டு தான் பார்ப்பேன். அவங்களுக்கு ஈஸியாக ஏதாவது இருக்கு படம் சொன்னாங்கன்னா சரி நமக்கு நான் வந்து நான் என்னுடைய பேஷனுக்கு வந்து ஈரமான ரோஜா பண்ணது டைரக்டராக, ஏன்னா நான் ஃபைனான்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சில கருத்து சொல்லுவேன். அது சில பேருக்கு என்ன நினைப்பாங்க, அப்போ நான் இன்ஸ்டியூட் படித்தேன்றது யாருக்கும் தெரியாது. ஓகே. அப்போ என்ன நினைப்பாங்க, எது பணம் கொடுக்கறதுனால சார் வந்து நம்மளை டிக்டேட் பண்ணுறாரு போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லை, நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்லுவோம். அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த சின்ன பூவை மேலே பேஸ் பண்ணும்போது ராபர்ட் ராஜசேகர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. அதையும் படத்தை பார்த்துட்டு சில இடங்கள்லாம் திரும்ப ரீஷூட் பண்ண சொன்னேன் காமெடிக்காக. அது ரீஷூட் பண்ணி ஒன்றும் நல்லா வந்துச்சு. கடைசியில் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது கூட சில ரீலெல்லாம் நிறுத்திட்டு அது திரும்ப எடிட்டிங் கொண்டு போய் கட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து இப்படி சேர்த்து இல்லைன்னா அது வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே. ஸோ அதனால் வந்து நான் பணம் கொடுக்கறதுனால என்னுடைய கருத்து திணிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து தப்பான அபிப்பிராயம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் எப்படி வாயால் சொல்லியோ இல்லை மீட்டிங் போட்டு பேசியோ சரி வராது. ஓகே. ஸோ நம்ம ஒன்று ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு புதுமுகத்தை வச்சு படத்தை வச்சு ஜெயிச்சு காமிச்சு பண்ண தான் பண்ணணுன்னு ஒரு இதுவாக ஒரு சவாலாக வந்து அந்த படத்தை பண்ணதே தவிர அது அதே மாதிரி அமைஞ்சு போச்சு கரெக்டாக. இல்லைன்னா அந்த பீரியடில் 8 படம் ரிலீஸ், ரஜினி சார் தர்மதுரையிலேருந்து அந்த ரிலீஸ் ஆகி ஜெயிச்சு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஜெயிச்சு 125 நாள் போச்சு அந்த படம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நீங்கள் ரஜினி கமல் படங்களை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதுவே பெரிய தைரியம் தானே சார்? அப்போது எப்படி சார் அது உங்களோட அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது இருந்துச்சு? இல்லை, அப்போ அதுக்கு மேலே வேறு யாரும் கிடையாது. இல்லை, ஓகே. அதான் இவங்க தான் அப்போ டாப்பு. ஃபஸ்ட்டு டாப்பில் தான் சார் நீங்கள்? இல்லை, அப்போ எனக்கு என்னன்னா அது ஃபஸ்ட்டு போகும்போது கூட நான் வந்து அவங்க 2 பேர் வச்சு வாங்கின படம் வந்து தில்லுமுல்லும்
ராமலட்சுமி ஆமா ஆமா. ரிலீஸ் வாங்கலை. அப்போ ஓகே. ரிலீஸ் பண்ணி ஷிஃப்டிங் தான் வாங்கினேன். ம். அதில் எதுக்காகன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு வருஷம் நான் ஸ்டடி பண்ணேன், எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அதை வச்சு கிராஸ் பண்ணிவிட்டு ஓஹோ இதெல்லாம் இருக்கணும் போல இருக்குது. அதில் நான் தெரிஞ்சுட்டு மெயின் விஷயம் என்னடான்னா, ஒரு படத்தை இது பண்ணணும்னு சொன்னோம்னா, ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ஒருத்தர் இருந்தார் எனக்கு, அவர்கிட்ட தான் படத்தை வாங்கி கொடுத்து ரிலீஸ் பண்ண சொன்னேன். அவர் பேசுகிறது எல்லாம் பார்த்தோம்னா சரி, நிறைய பெரியவராக இருந்தால் கூட நிறைய பொய் சொல்லுவார். ஓகே. ஓஹோ பொய் தான். இதில் வந்து அதிகமாக சொல்ல வேண்டியது வந்து பொய், உண்மை கொஞ்சமாக இருக்கணும், பொய் அதிகமாக இருக்கணும். ஓகே. ஸோ அதில் அப்போ அவர் நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் இவ்வளோ பொய் சொல்கிறீங்களே, உங்கள் ஏஜுக்கு இது சரியா, நியாயமில்லை. இல்லை இது பொய் இல்லை தம்பி, இது வந்து தொழில் தர்மம். இந்த தொழிலுக்கு வந்து இப்படி எல்லாம் சொன்னால் தான், ஏன்னா அவங்களும் வந்து தேட்டருக்காரங்களுக்கும் தெரியாது, அவங்களும் சாதாரண ஆள் இல்லை, அவங்க எத்தனை படம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து அப்படி சொல்லி தான் வியாபாரம் பண்ணி படத்தை போட வைக்கணும். படம் போட்ட பிறகு நான் லாப நஷ்டம் என்னன்றது, நம்ம நஷ்டம் ஆச்சுன்னா நம்ம திருப்பி கொடுக்கலாம். இதெல்லாம் தொழில் தர்மத்தில் செய்யக்கூடிய விஷயத்தோ, அதனால் பொய்யன்னு சொல்லாத, இது தொழில் தர்மம்னாரு. ஸோ அவர்கிட்ட அது கற்றுக்கிட்டதுனால தான் நான் தனியாக அதுக்கப்புறம் எல்லா படத்தையும் இது தாய் வீடுலேருந்து தனியாக ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே ஓகே, ஒரு ஆக்டராகவுமே இருந்திருக்கீங்களா சார்? ஆக்டர்லாம் நான் இருந்ததில்லை, நடிச்சிருக்கீங்க சார். அதை பற்றி சொல்லுங்க. புதுப்பாதை கதை வந்து ஆக்சுவலாக அந்த விவேக் சித்ரா சுந்தரம் தான் ப்ரொடியூசரு. அவர் என்ன பண்ணார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. சார் ஒரு பையன் நல்லா கதை சொல்கிறான், அவனை இதுவாக போடலான்னு இருக்கேன் டைரக்டராக, அந்த கதை கேளுங்க. நான் ஆல்ரெடி அந்த படத்தை வந்து மைக்கு மோகன் வச்சு ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ பார்த்திபன் வச்சு அதை கரெக்ட் பண்ணி அந்த படத்தை முடிக்க சொல்லி போய் சாருக்கு சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க. பார்த்திபன் வந்து கதை சொல்கிறாரு, மொத்தம் நேரேஷன் எல்லாம் பண்ணிட்டு உடனே வாட்ச் பண்ணி நான் பாடி லாங்குவேஜ் சொல்கிறது போகிறது வர்றதெல்லாம் அது ஒவ்வொரு டைலாக்லேருந்து எல்லாமே வாட்ச் பண்ணால் ஃபைனலாக நான் சொன்னேன், ஏன்பா நீ ஏன் அவர் நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன் ப்ரொடியூசர்கிட்ட, நீ ஏன் இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே. அவன் போய் திரும்ப கதவு திறந்து போயிடுச்சா, உண்மையில் சொல்கிறீங்களா, இல்லை உண்மையை தான் சொல்கிறேன், நான் அவருக்கு சுந்தரத்துக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நீ போன்னு சொல்லிவிட்டு அவன் போன பிறகு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் நீங்கள் அதை அப்படியே ட்ராப் பண்ணுங்க, இந்த மோகன் மேட்ரை பார்த்திபன் போடுங்க, பார்த்திபன் கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அவன் பாடி லாங்குவேஜ் அவன் சொல்கிற விதம் பார்த்தா, அவன் டைரக்ட் பண்ணால் அந்த நடிகனுக்கு அது வருமா தெரியாது, இவன் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கணும். அவர் என் மேலே அவளை ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். அவர் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் அவனை ஹீரோவை போட்டு அந்த படம் அந்த 100வது நாளுக்கு கூட என்னை கூப்பிட்டு மரியாதை பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பேசுனாங்க. அப்போது அதனுடைய தொடர்ச்சி அவன் என்ன பண்ணிட்டான், சார் எனக்கு நீங்கள் லைஃப் வாங்கி கொடுத்தீங்க, எனக்காக நீங்கள் ஒரு படமாவது என் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி அப்போ தான் இப்போ சீதாவை அப்போ கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ தான் கம்பல் பண்ணி நான் சொன்னேன், எனக்கு விருப்பமே கிடையாது, ஏன்னா எல்லோரும் நினைக்கிறாங்க கொஞ்சம் தோற்றத்துக்கு நல்லா இருந்தால் நடிச்சிடலான்னு. அது ரொம்ப தப்பு. நடிப்புன்றது வந்து தனி பர்த்தில் அது வரணும், அது வந்தால் தான் நீங்கள் வந்து நடிகனா. அப்புறம் நான் சும்மா அந்த கும்பலில் ஒரு ஆளாக நின்றுக்கிட்டு இருக்கிறது, இல்லை உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சீன் வந்தால் நடிப்புன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது உண்மையிலே ஒரு தனி திறமை, தனி டேலண்ட்டு, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க தான் நல்லா ஹீரோவாக வர முடியும், நல்லா ஆர்டிஸ்டாக வர முடியும். ஓகே சார். எது பண்ணாலும் தான் அவங்க ஜெயிப்பாங்க. பார்த்திபன் இப்போ நிறைய வெர்சடைல் பண்ணிட்டு இருக்காரு, பட் ஒரு ஆக்டராக அவருக்கு ஆரம்ப புள்ளியாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் இப்போ நிறைய டைரக்டர்ஸ் ஹீரோவாகிறாங்களா சார், அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? ஆமாம், அவங்களுக்கு அங்கே இப்போ நான் எடுத்துக்கோங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் ஏன் இதன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண எல்லாம் ஃபைனான்ஸ் என்ன பண்ணால் கூட அந்த டைரக்டர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆம்பிஷனு. ஸோ இங்கே என்ன ஆகிடுதுன்னு சொன்ன மட்டும் அந்த கரிஷ்மா பார்க்குறாங்க. என்ன தான் டைரக்டராக இருந்தாலும் நடிகனுக்குள்ளே 4 பேர் ஓடி வர்றது வர்றது அது ஒரு மாயை, அந்த கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் இல்லாதப்போ அதனுடைய சிரமம் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த மார்க்கெட் போன பிறகு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் அது எப்படிப்பட்ட நடிகர் திலகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிடும். அது போச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த வந்த கூட்டம் போன கூட்டம் இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது அது பெரிய இம்சம், நரகம், அதாவது சொர்க்கம் நரகன்றாங்கல்ல. அப்போது நம்ம நடிகராக இருக்கும்போது பாப்புலாரிட்டி இருந்ததுன்னா சொர்க்கம், மார்க்கெட்டு போய் அனுபவிக்கிறோம் பாருங்க, அது நரகம். இங்கே ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அது ரொம்ப சிரமம். அதனால் நடிக்கிற அந்த இமேஜே எனக்கு அந்த எண்ணமே வராது. அது இல்லாமல் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதில். அதே மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்களில் நீங்கள் வந்து சும்மா எடுத்து பெரிய சக்ஸஸ் ஆன படம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா சார்?
சர்ப்ரைஸாக அது ஹிட் அடித்த படங்கள் அது மாதிரி? கலெக்ஷன் வைஸ்னா இப்போது பூவே பூச்சுடுவா ஓகே. நதியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பத்மினி அம்மா வந்து ரீஎன்ட்ரி, அவங்க கொஞ்ச நாள் நடிச்சுட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்க. அப்புறம் ஃபாசில் வந்து ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாருங்க. அந்த படம் வந்து படம் பார்த்தெல்லாம் பண்ணும்போது வெளியில் எங்களுக்கு என்ன டாக், ஃபாசில் முஸ்லீம் பண்ணுறதுனால ஃபாசில் பேர் மாற்றிட்டுங்க, ஓகே, வேறு பேர் வச்சு போனால் நம்ம ஊருக்கு நல்லா இருக்கான்னு நான் சொல்லிவிட்டு, அது மாதிரிலாம் படம் எனக்கு என்னமோ நல்லா இருக்குது. ஆனால் இது கமர்ஷியலாக எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரில. ஏன்னா கிளாஸாக இருக்குது படம், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சொல்கிற நேரேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் அதெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. நான் அது வேறு பேட்டர்னில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எல்லா ஊரும் பிரிண்ட் எடுத்து போடலை. யூஸ்வலாக என்ன பண்ணேன்னா, சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சென்டர், உதயத்தில் ஒரு பிரிண்ட்டு, அப்போ சத்யம் என்கிட்ட இருந்தது. அது சுபத்தில் சின்ன தேட்டரில் போட்டேன், 200 கெப்பாசிட்டி. அதில் ஒரு பிரிண்ட்டு. அதே நேரத்தில் மகாலட்சுமி நல்ல அந்த லோ கிளாஸ் ஏரியா, அது அந்த சி கிரேடு, அந்த ரேஞ்சு இதில் வந்து அங்கே ஒரு பிரிண்ட்டு போட்டேன். கோயம்புத்தூரில் ஒரு பிரிண்ட்டு, திருச்சியில் ஒரு பிரிண்ட். இப்போ ஏன்னா ஒரு பிரிண்ட்டாக போட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு பொட்டன்ஷியாலிட்டி தெரியாததுனால டக்குன்னு பிரிண்ட்டு போட்டு டக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு ஒன்று ஒரே வாரத்தில் எடுத்துருவாங்க. அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு பிரிண்ட் போட்டதில். பட் அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்த உடனே ஃபோன் பறக்குது, சார் படம் எக்ஸ்ட்ராடினரி, ஃபேமிலிஸாக புக்கிங் கேட்குறாங்க போகிறாங்கன்னு சொல்லி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நிறைய பிரிண்ட் போட்டோம். படம் 250 நாள் போச்சு. அது 175 250 நாள் போச்சு. அந்த படம் ஒரு எதிர்பார்க்காம வசூலில் படம் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நல்லா ஓடுன்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி எதிர்பார்த்து வாங்கி மோசமாக போன படம் ஏதாச்சும் இருக்கா சார்? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி ரொம்ப மோசமாக போன படம் அப்படி ஏதாச்சும்? இல்லைன்னு ஒரு படம் வாங்கினேன். ஓகே. சிவகுமார் சார் பண்ண படம். அந்த படம் தான் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கண்டென்ட் நல்லா இருக்கும், நம்ம ரசிகராம நல்லா இருந்தது. அதுதான் சுத்தமாக வாஷ் அவுட் ஆன படம். ஓகே சார். அண்டு நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிபியூட்டராக 2015 ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக திரும்ப வரும்போது ஃபஸ்ட்டு பண்ண படம் வந்து ஐ. ஸோ அது எதனால் சார் ஐ படத்தில் திரும்பவும் கம்பேக் தரணும்? இல்லை, இங்கே இல்லை, நான் ஆக்சுவலாக கேரளாவில் இப்போ ஆரம்பித்தோம். ஓகே. கேரளாவில் ஆரம்பித்து அங்கே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது என்னடனா, பொங்கலுக்கு பொங்கலுக்கு வருது, ரிலீஸ் ஆகுது. ஆஸ்கார் ரவி தான் ப்ரொடியூசர். அதுக்கு ஆஸ்கார் ரவி நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால நாங்கள் கேட்ட வேலைக்கே கொடுத்துட்டாரு, 5.5 கோடி எம்ஜி மாதிரி. ஆனால் அந்த டேட்டு வந்து அங்கே எங்களுக்கு அருமையான டேட்டு. ஓகே. கேரளாவில் வந்து அப்போசிஷன் பெருசாக இல்லை. அது ஆக்சுவலாக டபுள் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிச்சு. பட் ஐ பெருசாக கலெக்ட் பண்ணல அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே அந்த படம் வித்தியாசம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது கேரளாவில் அப்படியே வாங்கின ரேட்டுக்கு டபுள் பண்ணுது. தமிழ்நாடெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்து எல்லாரும் கேட்டாங்க. அது சொல்ல முடியாதுப்பா, அவங்கவுங்க நேரம், அது என்ன பண்ண முடியாது. இந்த ஆடியன்ஸ் வேறு அந்த ஆடியன்ஸ் வேறு. ஆடியன்ஸ் வேறு என்ன இல்லை, அந்த எப்பவுமே டேட் ஆஃப் ரிலீஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் அப்போசிஷன் என்ன, மலையாள படங்கள் எதுவும் பெருசாக ரிலீஸ் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட 300 சில்லற தேட்டரும் கிடச்சிது. ஸோ சங்கருக்கு ஒரு மரியாதை இருக்குது கேரளாவில். எப்போவுமே சங்கருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுவும் விக்ரமுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு விக்ரமை வந்து அவங்க மலையாளியாகவே பார்க்குறாங்க. விக்ரமை வந்து அங்கே ஆடியன்ஸ் வந்து அந்த இதில் வந்து நல்லா போச்சு அந்த படம். அதே மாதிரி பாகுபலியுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பாகுபலி தான், அதுவும் இது இப்படியே வந்த படம் தான். பாகுபலி எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் அந்த பேட்டர்னில் இருக்குன்னு நினச்சாங்க. நான் அதில் பிடிவாதமாக இருந்தேன். அந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லி. அந்த ப்ரொடியூசரும் புதுசு, ராஜமௌலி தான் டைரக்டரு. பட் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த ஸ்பேன் இண்டியா பண்ணி பழக்கம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அவங்க. ஃபஸ்ட்டு பண்ணி ரொம்ப ரீசனபுளாக 2.5 கோடி ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதோடு அவங்க நான் என்ன பண்ணேன், நம்ம வியாபார புத்திசாலித்தனத்தில் வச்சு என்ன பண்ணிட்டேன், சேட்டலைட்டும் சேர்த்து வாங்கிட்டேன். ஓகே. ஸோ சேட்டலைட்டே எனக்கு 2.5 கோடி ரூபா கிடச்சிது. அதில் இந்த படம் கிட்டத்தட்ட 11 கோடியோ 12 கோடியோ கலெக்ட் பண்ணிச்சு. இதை வச்சுக்கிட்டு பார்ட் 2க்கு போகும்போது என்ன கேட்டாங்க, அவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ பண்ணிச்சு உங்களுக்கு, அது அவுட் ரைட் கொடுத்தாங்க. 2-3 பேர் டிஸ்ட்ரிபியூஷனில் 2-3 கிளாஸ் இருக்குது இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷனு, எம்ஜி, அவுட் ரைட்டுன்னு இருக்குது. அது ஃபஸ்ட்டு படம் வந்து அவுட் ரைட்டாக கொடுத்தாங்க. அவுட் ரைட்டர்னால் லாபம் எல்லாமே நம்மளுக்கு தான் வந்து சேரும். 2வது படத்தை பேசும்போது என்ன பண்ணாங்க, அந்த 11 கோடி ரூபா வந்து இப்போ வசூலானதை எம்ஜியாக வச்சு அதுக்கு மேலே வர்றது ஓவர்ஃப்ளோ வந்து 2 பேருக்கும் பாதின்னு சொல்லி.
ஸோ பார்ட் 2 வரும்போது என்ன பண்ணிச்சு, அந்த படம் அதே மாதிரி 36 crores பண்ணிச்சு. சூப்பர் சார். ஸோ 11 போக மிச்சம் மீதி வந்தது அவங்களுக்கு நாங்கள் செலவெல்லாம் போக, செலவு கமிஷன் போக 8 கோடி ரூபாய் ஓவர்ஃப்ளோ கொடுத்தோம். சார் அதே மாதிரி மெர்சலும் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அதே மெர்சல் அதுதான் நல்ல விலைக்கு அது கிட்டத்தட்ட 6 crores 6.5 crore வாங்கணும். ஓகே. அதுவும் கேரளாவில் ஓரளவுக்கு லாபமான, பெரிய ப்ராஃபிட் இல்லை, ஒரு 1 crore லாபம் கிடைச்சி. சார் கேஜிஎஃப் அது ஏன்னா யாருக்குமே தெரியாத வந்து ஒரு ஹிட் அடிச்ச ஒரு படம். ட்ரைலர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண படம் அது. சூப்பர் சார். ட்ரைலர் பார்த்து இந்த படம் ஓடும். அதுவும் கர்நாடகா வந்து எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நான் ஜெயங்காரான்னு ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடி கர்நாடகாவில் பண்ணோம். அதுக்கப்புறம் கர்நாடகா இண்டஸ்ட்ரி மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இல்லை. இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த படம் ஓடும், வித்தியாசமாக இருக்குது, அந்த ஹீரோ வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்காருன்றதுனால அதை கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி அது வந்து ரிலீஸ் பண்ணும்போது நிறைய கிறிஸ்மஸ் சீசன், அது நிறைய மலையாள படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து ஒரு ஹிந்தி படம் வேறு, ஷாருக் கான் படம். இந்த படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை ரிலீஸ் பண்ணி எனக்கு கொஞ்சமாக தான் தேட்டர் கிடச்சிது ஃபஸ்ட்டு வீக். அப்புறம் 2வது வாரம் 3வது வாரம் அப்படி கிட்ட 7-8 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் நிறைய தேட்டர்ஸ் கிட்ட நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. சூப்பர் சார். நீங்கள் வந்து லேக்ஸில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது லேக்ஸில் இருக்கும்போது ஆரம்பிச்சு இப்போ crore வரைக்குமே பண்ணியிருக்கீங்க. அப்போக்கும் இப்போக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு சார் பார்க்குறீங்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில்? இல்லை, அப்போல்லாம் நான் இப்போ சொல்கிற வித்தியாசத்தை சொல்கிறேன், எனக்கே சொல்கிறேன், என் மற்றவங்களை சொல்கிறத விட நமக்கு புரியாது. ஓகே. அப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணோம், ப்ரொடக்ஷனும் பண்ணோம். ஆனால் அன்னியிலேருந்து இன்னி வரல நான் வந்து என்னடன்னா, வெளி மார்க்கெட்டில் இப்போ சொல்லுவாங்கல்ல லேப் லெட்டர் மேலே இல்லை ஏரியா மேலே இல்லை அந்த இது மேலெல்லாம் கடன் வாங்குறதுன்றது, அந்த பீரியடில் வந்து நான் எந்த பணமும் வந்து கடன் வாங்காமையே வந்து தொழில் பண்ணேன் இது வரலாம். ஓகே. இப்போ இந்த கோடிகள் ஆகி போச்சு இல்லை, இப்போ 100 கோடி 150 கோடி சம்பளம், 150 கோடி சம்பளம் இல்லை 200 கோடி சம்பளம்னு. ஸோ இது வந்த பிறகு நமக்கு என்னடான்னா, இந்த படங்கள் இந்த மாதிரி வாங்கிறதோ இல்லை எடுக்கிறதுக்கோ வந்து இப்போது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஏஜ் ஃபேக்டரு, 2வது இந்த ரேட் ஆஃப் இதெல்லாம் வந்து இவ்வளோ கட்டி அதுக்கு வட்டி கட்டி இதெல்லாம் கட்டி பண்ணுறதில்ல. எல்லோரும் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வட்டிக்கு வாங்கி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த வட்டி கொடுக்குறது கூட இப்போ என்னென்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஃபைனான்சர்ஸ் கூட இப்போ வந்து பயத்தில் இருக்காங்க, லாஸ்ட் மினிட்ல பஞ்சாயத்து வருது. ஸோ அதனால் இப்போது அந்த வியாபாரமே கொஞ்சம் யோசனை பண்ணணும். எனக்கு இப்போவும் என்னென்னா, சின்ன படங்கள் பண்ணி இந்த 10 கோடி ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் படங்கள் பண்ணி பெரிய வசூல் பண்ணணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷனு. அப்படி தான் பண்ணணுமே தவிர, அதனால் இந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சோகால்டு பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி அனுபவசாலிகளும் சேர்ந்து பண்ணும்போது என்னென்னா, நிச்சயமாக வந்து நல்ல படங்களும் வரும், நல்ல பட்ஜெட்டில் பண்ணலாம், இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும். அது வந்து சிந்திக்கணும் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம போய் பார்வ் பண்ணி பண்ணுறதெல்லாம் அது சரி வராது. நம்ம தரத்துக்கு இப்போ போய் கேட்குறது, அவன் இன்னும் வட்டி வரல சார், எப்போ சார் அனுப்புகிறீங்கன்னு சொல்லி கேட்டேன்னா நமக்கு அசிங்காது. இது வரலாம் அப்படியே கடை நடத்திட்டோம். இனிமேலும் அந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டுன்னா நம்மளே பண்ணிட்டு போகலாம், பெரிய பட்ஜெட்டுன்னா போய் கடன் வாங்கணும், கடன் வாங்காமல் இப்போ பண்ண முடியாது. தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது. தேங்க்யூ சார், ரியலி தேங்க்யூ. அண்ட் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன், இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் சார். நல்ல விதமான கேள்வி கேட்டீங்க, தேங்க்யூ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொன்னேன். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.